பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் இந்த நாளுக்கென்றும் வருங்காலத்திற்கென்றும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது மற்றும் 8வது திருவசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 3 வசனங்கள் 7 மற்றும் 8. எனக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பிரியமானவர்களே, கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய எதிர்காலம் அவருக்கு நன்றாக தெரியும். ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் எந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதும் அவருக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் வருங்காலத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர் தாவீதின் திறவுகோலை கையில் வைத்திருக்கிறவர். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். அவர் நமக்கு முன் செல்லுகிறார். ஸ்தோத்திரம். இது ஒரு மகிமையான காரியம். ஒருவேளை இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் அநேக செய்திகளை கேட்டிருக்கலாம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபட வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அவருடைய திருவாய்மொழிகளை கேட்கும்படிக்கு நாம் ஒரு சில நிமிடங்களை அவருக்கென்று ஒதுக்குவோம். கர்த்தர் நம்மோடு இடைபட போகிறார். அவருடைய வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. கர்த்தர் அதை நிறைவேற்ற போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலம் பரிசுத்த ஆவியானவரின் காலமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே ஆரம்பித்து விட்டது. பாருங்கள், கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஸ்தோத்திரம். நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள், தரிசனங்களை காண்பீர்கள். என்னுடைய அபிஷேகத்தை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொருவருடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதலுக்கு தக்கவாறு அபிஷேகங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த பொறுப்பில் இருந்து கொண்டு இருந்தாலும் சரி, நிர்வாக பொறுப்புகளில் இருந்து கொண்டு இருந்தாலும் அங்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கிறது. அதை பற்றியதான ஒரு விளக்கத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 45வது அதிகாரம் 1வது திருவசனம் முதல் 4வது திருவசனம் முதல் வாசித்து பாருங்கள். நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன், ராஜாக்களின் இடைக்கச்சைகளை அவிழ்ப்பேன், அவனுக்கு முன்பதாக வாசல்கள் திறந்திருக்கும்படிக்கு கட்டளையிடுவேன். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அந்த கோரேசின் கையை பிடித்து நடத்தி கொண்டு போகிறதாக சொல்லுகிறார். நீ என்னை அறியாது இருந்தோம். பாருங்கள், அந்த கோரேஸ் ஓரளவுக்கு தான் கர்த்தரை குறித்து அறிந்து வைத்திருந்தான். இஸ்ரவேலின் கர்த்தர் என்று மாத்திரம் அறிந்து வைத்திருந்தான். நீ அறியாதிருந்தும் ஸ்தோத்திரம், அவர் தன்னுடைய நாமத்தை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும்படிக்கு இந்த காரியங்களை எல்லாம் செய்வார் என்று சொல்லி இன்னும் சொல்லுகிறார். ஆமாம், வெண்கல கதவுகளை உடைப்பார், இருப்பு தாழ்பாள்களை முறிப்பார், ஒளிப்படத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை புதையல்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இந்த கோரேஸ் என்ற ராஜா ஆங்கிலத்திலே சைரஸ் என்று சொல்லுகிறார்கள். நம்ம நாட்டிலும் சில நேரங்களில் சைரஸ் என்ற பேர் சில இடங்களில் வைக்கிறார்கள், நான் கேட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த கோரேஸ் என்கின்ற ராஜாவின் காலத்தில் தான் இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை மீட்பை கட்டளையிட்டார். அதுக்காக அந்த கோரேஸை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஸ்தோத்திரம். அதே போல தான் இந்த காலகட்டங்களிலும் கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? தகுதி, ஒரே தகுதி தான். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒப்புரவாக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அவருடைய வழியிலே நான் இனி நடப்பேன் என்று அர்ப்பணிக்க வேண்டும்.
அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் தாகத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்பீர்கள் என்றால் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். ஒருவேளை நான் இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அவருக்கு முன்பதாக உண்மையாக மனம் விரும்பி, இவ்வளோ நாளும் உங்களை நான் அறியாமல் இருந்துட்டேன் ஆண்டவரே, ப்ளீஸ் என்னை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால் கழுவுங்க, நீங்கள் எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்ததே நான் விசுவாசிக்கிறேன், உங்களை என்னுடைய இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் கொடுக்குற அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, தேவனுடைய பிள்ளை என்கின்ற நிச்சயத்தை உங்களுடைய ஆவி ஆத்துமாவிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த அபிஷேகம் முக்கியப்படுகிறது. இந்த அபிஷேகத்தில் தான் கர்த்தர் நம்மோடு கூட நமக்கு முன் செல்கிறார். நமக்கு முன்பதாக வழிகளை அவரே திறக்கிறார். ஸ்தோத்திரம். அங்கே அவருக்கு முன்பாக என்ன தடைகள் இருந்தாலும் சரி, அங்கே கோரேசுக்கு முன்பதாக அங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஆமாம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு முன் சென்று உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஊழியங்களிலும் தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதன்படியாக அவர் வழிகளை திறக்கக்கூடியவராக இருக்கிறார். மறந்துவிடக்கூடாது. அவர் என்ன வழியை வைத்திருக்கிறாரோ அதிலே வழியை திறப்பார். சில நேரங்களிலே கர்த்தர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து வைத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த வெளிப்பாடுகள் தேவை என்றால் இன்னும் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவர் கொடுப்பார். அவருக்கு முன்பதாக அவருடைய திட்டப்படி, அவருடைய தரிசனப்படி, அவருடைய சித்தப்படி அவர் வழிகளை திறக்கிறவராக இருக்கிறார். அந்த வழிகளில் அவர் நமக்கு முன் செல்கிறவராக இருக்கிறார். மீகா 2:13 வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். தடைகளை உடைத்து போடுகிறவர், தகர்த்தெறிகிறவர் நமக்கு முன்பதாக நடந்து போகிறார். அவர்கள் வாசல்களால் அதை கடந்து செல்வார்கள். வாசல் வழியாக தான் போகணும். ஸ்தோத்திரம். வேறு பக்க ரூட்லலாம் போகணுன்னு நினைக்கக்கூடாது. வாசல் வழியாக தான் போகணும். பாருங்கள், அதில் அழகாக போட்டிருக்குது, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக செல்வார். பாருங்கள், இது அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அது கிறிஸ்து இயேசுக்குள்ளே நமக்கும் உரியதாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். ராஜாவாக சில பேர் வரப்போகிறார் என்று சொல்லி தான் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனால் ராஜா முன்னாடி போகிறார் என்று சொல்லும்போது அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக அறியப்படுகிறார். ஸ்தோத்திரம். சிருஷ்டிப்பின்படி அவர் நம்மை உண்டாக்கின கர்த்தர். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவாக அவர் நமக்கு முன் செல்கிறார். அது மாத்திரமல்ல, சிருஷ்டிப்பின்படியாக ஸ்தோத்திரம், ஆதாம் ஏவாள் தவற விட்டதை, ஆதாமும் ஏவாளும் பூமிக்குரிய ஆளுநர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பிசாசாகிய சத்ருவானவிடத்தில் இழந்த அதிகாரத்தை, ஆளுகையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அதை திரும்ப பெற்றுக்கொண்டார். அவர் இப்போவும் ராஜாவாக தான் இருந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதை மறந்து விடக்கூடாது. அவர் நமக்கு முன்பாக செல்கிறார். பாருங்கள், அவர் ராஜாவாக நமக்கு முன்பாக செல்கிறார், முன்னணியில் செல்கிறார். கர்த்தராக முன்பாக நடந்து செல்கிறார். பாருங்கள், எவ்வளோ அருமையான விஷயம். ஸ்தோத்திரம். அவர் இந்த பூமியிலே வரும்பொழுது ஒரு மனித தன்மையை எடுக்க அவர் அருவருக்கவில்லையோ, மனித பிறவியாக மோசமானதுன்னு அவர் அருவருக்கலை. அவர் மனிதனாக மாறினார். ஆகவே மனிதன் படுகிற பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், உபத்திரவங்கள், திக்கற்ற சூழ்நிலைகள், புறக்கணிக்கப்படுதல்கள், கைவிடப்படுதல் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். மனித வழக்கத்தின்படி அவர் நமக்கு முன்பதாக நடந்து போகிறவராகவும் இருக்கிறார். மறந்துவிடக்கூடாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரவேல் தேசத்திலே நடந்து திரிந்த கர்த்தருடைய கால்கள் இன்று அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கு முன்பதாகவும் நடந்து செல்கிறது. அவர் கர்த்தராகவும் நடந்து செல்கிறார். He is so close to us. ராஜாவாகவும் நமக்கு முன்பாக செல்லுகிறார். ஸ்தோத்திரம். அவருக்கு முன்னாடி எந்த தடைகள் நிற்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்கள். ஸ்தோத்திரம். அதில் நாம் நிச்சயித்து கொள்ள வேண்டிய விஷயம், am I walking according to the will of God? தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து செல்கிறேனா? தேவனுடைய தரிசனத்தின்படி நடந்து செல்கிறேனா? தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து செல்கிறேனா? அப்பொழுது தடைகள் எல்லாம் தகர்க்கப்படும். பிரியமானவர்களே, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார்.
இந்த ஏசாயா 45:1-4 ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அபிஷேகத்தில் வளருங்கள். கிறிஸ்து இயேசு விரும்புகிற அளவுக்கு வளருங்கள். கிறிஸ்து இயேசு உங்களிலே நிலைத்திருக்கக்கூடிய அளவுக்கு வளருங்கள். அவர் சொல்லியிருக்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அவர் நிலைத்திருப்பார், நமக்கு முன்பாக நடந்து போவார், முன்னணியில் செல்வார். ஸ்தோத்திரம். இது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது 8வது திருவசனத்திலையும் அதே தான் குறிப்பிடப்படுகிறது. ஆமாம், தாவீதின் திறவுகோலை கையில் வைத்திருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா தான் தாவீதின் திறவுகோலை கையில் வைத்திருக்க முடியும். ஸ்தோத்திரம். அவருக்கு வானிலும் பூவிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்த சாவியை பயன்படுத்துவார். ஸ்தோத்திரம். நமக்கென்று வழிகளை திறப்பார். தேவையில்லாத, கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளை அடைத்தும் போடுவார். ஸ்தோத்திரம். மறந்து விடக்கூடாது. இதே திருவசனம் பைபிளில் இன்னொரு இடத்துலையும் குறிப்பிடப்படுகிறது. ஏசாயா 22:22 குறிப்பிடப்படுகிறது. ஆமாம், தாவீதின் திறவுகளை நான் கொடுப்பேன் என்று, அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் குறிப்பிடுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே இது அதனுடைய நிறைவேறுதலாக இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நம்முடைய ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டும். 2 நாளாகமம் 6:4 பக்தனாகிய சாலமன் சொல்லுகிறார், அவர் தம்முடைய வாயினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இது இன்று மாத்திரம் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி அல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் கர்த்தர் நமக்கு அதை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஒரு முறை கர்த்தர் அதை என்னிடத்தில் சொல்லி, அது பழைய வாக்குறுதிகளையும் ஞாபகப்படுத்தி அதில் என்னை பலப்படுத்தினார். ஸ்தோத்திரம். என்றிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமோ அன்று முதல், ஏன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே கூட சில நேரம் கர்த்தர் நமக்கு சில வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த, கிறிஸ்தவர் அல்லாத குடும்பங்களுக்கும் வாக்குறுதிகளை, தரிசனங்களை கொடுத்துருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏற்ற வேளையில் அவைகளை உயிர்ப்பித்து அவைகளை நிறைவேற்றுகிறார். ஸோ கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம இருதயத்திலே பத்திரப்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். கடந்த காலங்களிலே இப்படிப்பட்டதான செய்திகளிலே, கூடுகைகளிலே கர்த்தர் கொடுத்த வாக்குறுதிகளை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அந்த வாக்குறுதிகளை கர்த்தர் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டே வருகிறார். ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டிலும் கர்த்தர் கொடுத்த வாக்குறுதிகளை ஸ்தோத்திரம் நிறைவேற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் புதிய காரியங்களை சிருஷ்டிப்பேன் என்று கடந்த ஆண்டிலே பேசினார். அவைகளெல்லாம் கடந்த ஆண்டிலே அநேக காரியங்களை சிருஷ்டித்திருக்கிறார். ஊழியத்திலும் சிருஷ்டித்திருக்கிறார். அருமையானவர்களுக்கும் இன்னும் கர்த்தர் புற ஜாதிகளிடத்திலிருந்து அழைக்கிறவர்களிடத்திலும் செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கடந்த ஆண்டுகளுக்கு ஆரம்பங்களிலே கர்த்தர் கொடுத்த வாக்குறுதிகளையும் அந்தந்த ஆண்டுகளிலும் நிறைவேற்றினார். ஸ்தோத்திரம். அதில் ஒரு குறிப்பிட்ட தீர்க்கதரிசன நிறைவேறுதல் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது. அந்த ஆண்டு கர்த்தர் பேசும்போது சொன்னார், ஒரு குறிப்பிட்ட நாட்டின் தலைவர் படுகொலை செய்யப்படுவார் என்று சொல்லி பேசினார் ஆண்டவர். அப்போ அந்த ஆண்டிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லி அங்கே அந்த ஆண்டிலே தொடர்ந்து பயணித்த பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்திலே ஹைத்தி தீவுகளிலே இருந்து அந்த பிரசிடெண்ட் தீவிரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றக்கூடிய கர்த்தராக இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த வருங்காலத்திலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்று ஆவியானவர் சொன்னார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தாமே குறிப்பிட்டார். தேசத்திலே சமாதானம் பெருகப் போகிறது என்று கர்த்தர் சொன்னார். தொழில் வளம், ஸ்தோத்திரம், இதுக்கு முன்பு இருந்தபடிக்கும் அதிகமாக வளரப்போகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் சில இடங்களில் குழப்பங்கள் இருக்கும். சில இடங்களிலே ஸ்தோத்திரம், கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் ஸ்தோத்திரம், அவர்களுடைய தவறான காரியங்கள் வெளியரங்கமாக்கப்படும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளது. அது ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு அனுப்பினாரோ அது வாய்க்கும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 138 அவர் சொல்லியிருக்கிறார், தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும்
தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். எஸ், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களிலும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்திலேயும், நிர்வாக பொறுப்புகளிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையை இந்த ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். ஸ்தோத்திரம். அதனுடைய மகிமைப்படுத்தப்படுதலுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையிலும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களிலும், கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கென்று பிரத்யேகமாய் வைத்திருக்கிற மகிமைப்படுத்தப்படுதல்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அனுபவிப்பீர்கள், ருசிப்பீர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையிலே திறக்கக்கூடிய சாவிகளும் இருக்கிறது, அடைக்கக்கூடிய சாவிகளும் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். 18வது திருவசனத்திலே மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் குறிப்பிடுகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கைகளிலே, ஊழிய தரிசனத்திலே, நிர்வாக பொறுப்புகள் தரிசனங்களிலே கர்த்தருடைய தரிசனப்படி, அவருடைய வார்த்தையின்படி அவர் நமக்கு வழிகளை திறப்பார். அது மாத்திரமல்ல, மரணத்துக்கு ஏதுவான, பாதாளத்துக்கு ஏதுவான வாசல்களை அடைப்பார். ஆண்டவரை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். மரணத்துக்கு ஏதுவான போராட்டங்கள் தடை செய்யப்படும். ஸ்தோத்திரம். சில பேருடைய வாழ்க்கையில் பாதாளத்தின் வாசல்கள் திறக்கிறது. ஆமாம், தாவீது ராஜா அழகாக சொல்லுகிறார், பாதாளத்திலேருந்து என்னை ஏறி வர பண்ணுவேர் என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் அவருடைய வாழ்க்கையில் மரண கன்னிகள், மரண இருளின் பள்ளத்தாக்குகள், பாதாளத்தின் அனுபவங்கள் ஏற்பட்டன. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த மரண கன்னிகளை தெரிக்கும்படிக்கு செய்தார். அந்த காரியங்களை அடைத்தார், பாதாளத்தின் வாசல்களை அடைத்தார். இன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்ய போகிறார். மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் உங்களை விட்டு நீங்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கொடிய வியாதிகள், ஸ்தோத்திரம். சில நேரங்களில் டாக்டர்ஸ் இப்படி தான் சொல்லிவிட்டார்கள் என்று லிமிட்டேஷன் சொல்லிவிடுகிறார்கள். கர்த்தர் அதை மாற்றி போடுவார். அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிலைவரப்படும். அவருடைய வார்த்தையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துவார். ஸ்தோத்திரம். ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். பாதாளத்தின் வாசல்கள், ஸ்தோத்திரம். சில பேர் சொல்லலாம், திரும்ப திரும்ப எனக்கு பற்றாக்குறை வந்து கொண்டு இருக்கிறது, சாபத்தின் வல்லமைகள் என்னை மேற்கொள்ளுகிறது, பாதாளத்தின் வல்லமைகள் என்னை மேற்கொள்ளுகிறது என்று சொல்லி கொண்டு இருக்கலாம். இன்று விசுவாசத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் அதை மாற்றப் போகிறார். கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஏசாயா 49வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். அவர் உடனே அதை தோன்ற செய்வார். அவர் வனாந்தரத்திலே வழிகளை திறப்பார், அவாந்தர வெளிகளே ஆறுகளை தோன்ற பண்ணுவார். ஸ்தோத்திரம். வறண்ட நிலத்தை நீர் தடாகமாக மாற்றுவார். நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம், ஸ்தோத்திரம், என் வாழ்க்கை வனாந்தரமாக, வறண்ட நிலமாக, தண்ணீரே இல்லாமல் இருக்கக்கூடிய கொடிய வனாந்தரமாக இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்வார். ஸ்தோத்திரம். சங்கீதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர் வனாந்தரத்திலே நம்மை நடத்துகிறவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் வறண்ட நிலத்தை நீர் பாய்ச்சல் உள்ள நிலமாக மாற்றுகிறார், தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார். கர்த்தர் உங்களுக்கு செய்வார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அவருக்கு விட்டு கொடுங்கள், அவருக்கு காத்திருங்கள். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான், அவருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். ஸ்தோத்திரம். பாருங்கள், வெயிட் அப்பான் த லார்ட். கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ, ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து அவரது வழியை கை கொள்ளுங்கள், அப்பொழுது பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஸ்தோத்திரம். இன்று உங்கள் வாழ்க்கையில் சுய புத்தியின்படி, சுய இஷ்டத்தின்படி, சுய இச்சையின்படி ஓடினீர்களோ, ஆவியானவர் இந்த நாளில் மறுபடியும் கர்த்தருடைய ஆதி அன்புக்குள்ளே வரும்படிக்கு உங்களை அழைக்கிறார். நீங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்களிலும் கர்த்தர் அந்த ஒரு சீரமைத்தலை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கவனமாய் செவி கொடுங்கள். அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை எழுதி வைத்து கொள்ளுங்கள். உங்கள் இருதயமாகிய பலகையிலும் எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல ஒரு நாட்குறிப்பேடு, ஒரு டைரியும் மெயின்டைன் பண்ணுங்கள்.
ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாரும் விசுவாச வீட்டாராக இருப்பார்கள் என்றால் அதை எழுதி ஒரு நல்ல போர்டாக கூட வைத்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அதை எழுதி வைக்க வேண்டும் என்றும் ஆவியானவர் ஒரு இடத்துல சொல்லி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நீ அந்த குறிப்பு எழுதி வைத்துக்கொள் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். கர்த்தர் அவைகளை நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறார். வாயினால் சொல்லுகிறது ஒரு பகுதி, அதிலும் நம்ம கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையோடு உண்மை உத்தமமாக கேட்போம் என்றால் ஆண்டவர் நமக்கு அவைகளை வெளிப்படுத்துவார். ரெண்டாவது, அதனுடைய நிறைவேறுதல்களையும் ஏற்ற வேளையில் அவர் நமக்கு தருவார். பிரசங்கி 3:11 ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிறார், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். சங்கீதம் 138:8 சொல்கிறது, அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர், உன்னதமான தேவனாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? வசனித்து விட்டார் என்றால் அது எப்படி நிறைவேற்றாமல் இருப்பார்? ஸ்தோத்திரம். எசேக்கியேல் புத்தகத்தில் சொல்கிற, என் வார்த்தைகள் இனிமேல் தாமதிப்பதில்லை என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் ஊழியங்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதை விட்டு லெஃப்ட் ரைட் போகக்கூடாது. அவருக்கு முந்தி நம்ம ஓடக்கூடாது, அவருக்கு பிந்தியும் நம்ம போகக்கூடாது. கர்த்தரோடு நடக்க பழக வேண்டும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அவர் நமக்காக அதை கொடுக்கிறார் முதலாவதாக. அடுத்து அவர் நம்மை அந்த விஷயங்களில் வளர்க்கிறார், பக்குவப்படுத்துகிறார். சில நேரங்களிலே நம்மை சோதித்தும் அறிகிறார். அவர் நீதிமானை சோதித்து அறிகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் சோதனை பண்ணுவது எதற்காகவென்றால், ஸ்தோத்திரம், இந்த உலக மனிதர்கள் மாதிரி தவறான காரணங்களுக்காக சோதிப்பது கிடையாது. அவர் சோதிப்பது நமக்கு ஒரு உயர்வை கொடுக்கும்படிக்கு, ஒரு மேன்மையை கொடுக்கும்படிக்கு. பாருங்கள், ஆபிரகாமை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாம் என்னை குறித்து தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே கர்த்தருடைய கட்டளைகள் நியமங்களை காத்து நடப்பான் என்று சொல்வான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உபாகமம் 1:36-37 ஆண்டவர் சொல்கிறார், காலேபின் உத்தம குணத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம இந்த காரியங்களில் வளர்த்தாலும் நம்முடைய உத்தமத்தினால் அல்ல, நம்முடைய நீதியினால், அவருடைய நாமத்தின் நிமித்தம். உபாகமம் 9:5 வாசித்து பாருங்கள். அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறார். ஸ்தோத்திரம். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எனக்கு தெரிந்த ஒரு அரசாங்க அதிகாரி ஒருவர் ஓய்வு பெற்ற பிறகு அவருடைய மகனுடைய திருமண காரியத்திற்கு அழைத்திருந்தார். நான் அதுக்கு போயிருந்தேன். போய்விட்டு வந்த பிறகு அந்த மகனுக்கு திருமணமாகி 1-2 வருடங்களாகியும் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஸ்தோத்திரம். அந்த சகோதரர் அடிக்கடி ஃபோன் பண்ணுவார், அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஒரு முறை கர்த்தர் திட்டமாக பேசினார். ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக நான் குழந்தையை கொடுப்பேன் என்று சொல்லி. சரியா 7 ஆண்டுகளுக்கு பிறகு, 7 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய டயத்தில் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து கர்த்தர் அவர்களை சந்தோஷப்படுத்தினார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உள்ளது. அது வெறுமனே திரும்பாது. அதை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதே நேரத்தில் அவர் விரும்புகிற ஸ்தோத்திரம் ஒரு பொசிஷனுக்குள்ளே நம்மளை கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். அந்த பொசிஷன் முதலாவதாக நமக்குள்ளேயும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ரோமர் 8வது அதிகாரத்தில் யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படிக்கு அழைத்திருக்கிறார். யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். யாரை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய அந்த பரலோக திட்டத்தின்படியாக நாம் தான் அதற்குள்ளே சீர் பொருந்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே அர்ப்பணிக்க வேண்டும். அதில் தேவையில்லாத மாம்சீக சிந்தனைகள், மனுஷீக சிந்தனைகள் உள்ளே நுழையாதபடிக்கு
கர்த்தர் அவைகளிலிருந்து விலக்கி நம்மை பாதுகாப்பார். ஸ்தோத்திரம். அதில் அவர் நம்மை நேர் வழியிலே நடத்தி செல்வார். அந்த வழியிலே கர்த்தர் வாசல்களை திறப்பார், பெரிதான வாசல்களை திறப்பார், அனுகூலமான வாசல்களை திறப்பார். ஸ்தோத்திரம். அது தேவனுடைய பார்வைக்கு உகந்த வாசல்களாக வழிகளாக இருக்கும். அதில் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம். கடைசி காலத்தில் சுவிசேஷ ஊழிய பணிக்கென்று நீங்கள் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த கர்த்தரை நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய சுவிசேஷ பணிக்கென்று உங்களை அர்ப்பணியுங்கள். பாருங்கள், இந்த கோரேஸ் அபிஷேகம் அங்கே ஒளிப்படத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் புதையல்கள் முதலாவதாக எதை குறிக்கிறது என்றால் ஆத்தும ஆதாயத்தை தான் குறிக்கிறது. கர்த்தருக்கென்று நீங்கள் ஒரு சோல் வின்னராக இருக்க வேண்டும். ஒருவேளை கர்த்தர் முழு நேர ஊழியத்திற்கு என்று அழைப்பார் என்றால் கீழ்ப்படியுங்கள். இல்லை என்றால் நீங்கள் இருக்கிற பொறுப்புகளிலேயே ஆத்தும ஆதாய பணிக்கென்று உங்களை அர்ப்பணியுங்கள். நீங்கள் இருக்கிற சபையிலே அர்ப்பணியுங்கள். ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு சுவிசேஷ ஊழிய ஸ்தாபனத்தில் இணைந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். உங்கள் வீடுகள் ஜெப வீடுகளாக மாறட்டும். கூடுகைகளை நடத்துங்கள். நீங்கள் இருக்கிற பகுதியிலே கர்த்தர் ஒரு கலங்கரை விளக்காக கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்பீர்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருங்கள். மற்ற பூமிக்குரிய காரியங்களிலும் ஆண்டவரே உங்களுக்காக செயல்படுவார். அதிலும் ஆண்டவர் உங்களுக்கு என்று வழிகளை திறப்பார், மகிமையான வழிகளை திறப்பார், ஆச்சரியமான பெரிய வழிகளை திறப்பார், அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை காண பண்ணுவார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக இந்த புதிய ஆண்டை நமக்கு காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறான். ஸ்தோத்திரம். மற்ற கொண்டாட்டங்களெல்லாம் அதுக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருப்போம். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தைகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் கேளுங்கள். உங்களை குறித்தும் உங்கள் அருமையானவர்களை குறித்தும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களை குறித்தும் கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று அவருடைய பாதத்தில் காத்திருங்கள். ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சம் இப்பொழுதே கர்த்தருக்கு முன்பாக இருந்து இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் பேச விட்டு கொடுங்கள், அர்ப்பணியுங்கள். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அதிலே வருகிற தடைகளை நீக்கி போடுவார், உடைத்து போடுவார், வாசல்களை திறப்பார், அதிசயமானவைகளை செய்வார், மகிமையானவைகளை செய்வார். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும். அவர்களை பின்னுக்கு இழுக்கிற, சிறுமைப்படுத்துகிற, பள்ளத்தாக்குகளுக்குள்ளே கொண்டு செல்லுகிற, பாதாளத்துக்கு நேராக இழுக்கிற அந்த அசுத்த வல்லமைகள், மரணத்திற்கு ஏதுவாக கொண்டு செல்கிற அசுத்த வல்லமைகள் கடிந்து கொள்ளப்படுவதாக. அவைகளுக்கு பின்பதாக இருக்கிற அசுத்த பிசாசுகள், அசுத்த ஆவிகள் கடிந்து கொள்ளப்படுவதாக, கட்டப்படுவதாக, நீங்கி போவதாக. தேவனே, பாதாளத்தின் வாசல்கள் அடைக்கப்படட்டும். ஆண்டவர், மரணத்தின் வாசல்கள், கண்ணிகள் அடைக்கப்படட்டும், தெரிக்கட்டும். ஆண்டவர், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன முடியாது. அப்படியே செய்தருள்வீராக. உம்முடைய வெளிச்சத்திற்குள்ளாக, உம்முடைய மகிமையான வெளிச்சத்திற்குள்ளாக மகிமையின் மேல் மகிமை அடையும்படிக்கு மறுரூபப்படுத்துவீராக. உம்முடைய தயவு இரக்கம் ஒவ்வொருவர் மீதும் வெளிப்படட்டும். உம்முடைய கரம் தங்கி இருக்கட்டும். அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் தங்கி இருந்தபடியாக இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய அபிஷேகம் தங்கி இருக்கட்டும். ஆண்டவர், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்னபடியா கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவர் மீதும் அவர்கள் சந்ததியின் மீதும் தங்கி இருக்கும்படிக்கு ஜெபம் பண்ணுகிறோம். சந்ததியை அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் உம்முடைய சந்ததியாக இந்த பூமியில் கனம் பண்ணுகிற கர்த்தர் அப்படியே செய்தருள்வீராக. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திறந்த வாசலை வைத்திருக்கிற கர்த்தர் தேவ திட்டத்திற்குள்ளாக ஒவ்வொருவருக்கும் நீர் முன்குறித்திருக்கிற வாசல்கள் திறக்கட்டும். ஆண்டவர்,
திறந்த வாசல் ஒவ்வொருவருக்கும் எல்லா பகுதிகளிலும் வைக்கப்படட்டும். சபைகளிலே வைக்கப்படட்டும், ஊழியங்களிலே வைக்கப்படட்டும், வாழ்க்கையிலே வைக்கப்படட்டும். ஆண்டவரே, திருமண காரியம், புத்திர பாக்கியம், நல்ல வேலை, நல்ல தொழில் வாய்ப்புகள், நல்ல சொத்து சுதந்திரங்கள் உம்முடைய திட்டப்படி, உம்முடைய வார்த்தையின்படி கட்டளையிடப்படட்டும் ஆண்டவர். அற்புதங்களாக கட்டளையிடப்படட்டும் ஆண்டவர். அவருடைய எல்லைகளிலே சமாதானம் பெருகட்டும், தத்தளிப்புகள் குழப்பங்கள் நீங்கட்டும் ஆண்டவர். உம்முடைய வாயின் வார்த்தைகள் உம்முடைய பலத்த கரத்தினால் பரிபூர்ணமாக நிறைவேறட்டும். தேவனுடைய அதிசயமான அனுக்கிரகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. சில பேருடைய வாழ்க்கையில் இரட்டிப்பாக இறங்கி கொண்டு இருக்கிறது. அவர் நீதியுள்ள தயவுள்ள தீர்ப்புகளை கட்டளைகளை கட்டளையிடுகிறதாக சொல்லும்படிக்கு உணர்த்துகிறார். அவருடைய தயவுள்ள கரம் உங்களை வழி நடத்தும். இந்த புதிய ஆண்டில் மகிமையான காரியங்களை செய்வார். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கனம் மகிமையாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். சமாதானம் இன்னும் பெருகட்டும், இன்னும் பெருகட்டும். உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் பெருகட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறான். உங்களை கர்த்தருக்குள் தேற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவர் நமக்கு முன் செல்வார். அவருடைய மகிமை நம்மை பின்னாக பாதுகாக்கும். God bless you.